பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் முடித்து வருகிறார். திரளான ஜனங்கள் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள். அநேக அற்புத அடையாளங்கள் அவரிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. இன்னும் திரள் கூட்டம் இயேசுவை சூழ்ந்து பின்பற்றுகிறார்கள். இப்படி இருக்கையில் இயேசு அக்கறைக்கு போக கட்டளையிடுகிறார். அப்பொழுது இயேசுவோடு கூட அவருடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கறையை நோக்கி புறப்படுகிறார்கள். இயேசு கப்பலின் பின்னணியத்திலே நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது திடீரென்று காற்று பலமாய் வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது. சீஷர்கள் பயந்து இயேசுவை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், அடிந்து போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். உடனே இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். இவர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் பயப்பட்டீர்கள்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல வசனம் கேட்குறோம், அவரோடு தான் இருக்கிறோம், அவர் சமூகத்தில் தான் இருக்கிறோம். அப்படி இருந்தும் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பயம் எழும்புகிறது? இங்கே இவர்கள் பயப்படுவதற்கான காரணங்கள் என்னவென்றால், முதலாவது, இவர்கள் எதை மறந்தார்கள் தெரியுமா? இப்பொழுது இவர்கள் பயணிக்கிறது இவர்களுடைய சித்தப்படி அல்ல, அவருடைய சொற்படி. அவருடைய சொற்படி தான் நான் பயணிக்கிறேன் என்கிற நிச்சயம் எனக்குள் இருக்குமானால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் அதை மறந்தார்கள். இரண்டாவது, எதை மறந்தார்கள் தெரியுமா? இவர்களோடு கூட இயேசு இருக்கிறதை மறந்தார்கள். பல நேரத்தில் நாம் ஆண்டவரை கொண்டாடுகிறோம், உயர்த்துகிறோம். ஆனால் பிரச்சனை பெருசாகும் போது பிரச்சனையை தான் பெரிதாய் பார்க்கிறோம். நம்மோடு இயேசு இருந்தும் நாம் பயப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். ஏனென்றால் அந்த பிரச்சனையின் வல்லமையை நம்ம பெரிதாய் நினைக்கிறதுனால. இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கிறது? அவருடைய சொற்படி இருக்குமானால் காற்று அடிக்கத்தான் செய்யும், சமுத்திரம் எதிராக எழும்பதான் செய்யும். ஒரு தேவ பிள்ளை அவர் சொற்படி நடக்கும்போது சத்துரு எதிரான காரியங்களை தான் கொண்டு வருவான். ஆனால் அதை குறித்து கலங்க தேவையில்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவருடைய சத்தத்துக்கு முன்பாக காற்றும் கடலும் அடங்கும் என்பதை வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. கொந்தளிப்பை அமர்த்துகிறவர் நம்முடைய வாழ்க்கை படகிலே இருக்கிறார். எனவே கலங்க தேவையில்லை. நாம் பயப்பட வேண்டுமானால் எதற்கு பயப்படணும் தெரியுமா? நான் சொற்படி நடக்கலைன்னா பயப்படணும். நான் இன்னொரு ட்ராக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் போது என் வாழ்க்கையில் ஒரு காற்றடித்தால் நான் பயப்படுவதில் அர்த்தம் இருக்கிறது. தேவ சமூகத்தை விட்டு விலகி யோனா புறப்பட்டான். ஒரு காற்றடித்தது. அந்த காற்று அவனுக்கு பாதிப்பை கொடுத்தது. ஆனால் இவர்கள் தேவ சொற்படி பயணிக்கிறார்கள். இந்த காற்றினால் இவர்களுக்கு பாதிப்பு வர கர்த்தர் விடமாட்டார். இந்த கொந்தளிப்பினால் இவர்களுக்கு பாதிப்பு வர கர்த்தர் விடமாட்டார். நாம் சொற்படி பயணிக்கிறோம் என்றால் பயப்பட தேவையில்லை. யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, பல காரியங்கள் நிமித்தம் பயந்து இருக்கிறோம். இந்த பயம் அகற்றப்பட நாம் எதை பார்க்க வேண்டும் தெரியுமா? நான் எப்படி பயணிக்கிறேன்? அவர் சொற்படி பயணித்தால் நம்முடைய வாழ்க்கை படகிலே இயேசு உண்டு. எந்த கொந்தளிப்பையும் அவர் அமர்த்துவார். இல்லை, நான் ட்ராக் மாதிரி போகிறேன்னா நான் பயப்படுவதில் அர்த்தம் இருக்கிறது. தேவ சமூகத்தில் ஒப்புரவாகி அவரிடத்தில் திரும்புவதை தவிர வேறு வழி இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி. எங்கள் வாழ்க்கை பயணம் உம்முடைய சொற்படியே இருப்பதாக வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.